ஹாய் நண்பா நண்பி, நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா சல்மான் கான், ராஷ்மிகா, சத்யராஜ், காஜல் அகர்வால் நடிச்சு இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்க சிக்கந்தர் மூவி படத்தோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ராஜ்கோட்ல ராஜாவா இருக்கிற நம்ம சல்மான் கான், அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ராஜ்கோட் மக்களுக்காக ஒவ்வொரு உதவியும் பார்த்தீங்கன்னா பார்த்து செய்வாங்க. அதே நேரம் சல்மான் கான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான தேவையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ராஷ்மிகா கூட அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைமே கிடைக்காது. அந்த ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் ராஷ்மிகாவும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறேன். அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்கன்ஸை டொனேட் பண்ணியிருப்பாங்க. இதனால் ஆர்கன் டொனேஷன்லேருந்து அவங்க ஆர்கன்ஸை கொண்டு போயிடுவாங்க. அப்போ தான் சல்மான் கான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சல்மான் கான் கிட்டே சொல்லியிருப்பாங்க, இப்படி நான் டொனேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் நம்ம சல்மான் கானும் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகா கிட்ட சொல்லியிருப்பாங்க, உனக்கும் எதுவுமே நான் ஆக விட மாட்டேன்னுட்டு. இது எல்லாருமே ஞாபகம் வந்ததும் அவங்க ஆர்கன்ஸ் யாருக்கெல்லாம் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 3 பேரையும் பார்க்கறதுக்காக நம்ம சல்மான் கானும் பார்த்தீங்கன்னா மும்பை போவாங்க. போன இடத்துல அவங்க 3 பேரையும் மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் உண்மையை எதுவுமே சொல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்ன ஹெல்ப் பண்ணுமோ அதை பண்ணிட்டு ராஜ்கோட் போலான்னு கிளம்ப போகையும் மினிஸ்டர் சத்யராஜால நம்ம சல்மான் கானுக்கு பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வர காரணம் என்னன்னா, சல்மான் கான் பார்த்தீங்கன்னா மினிஸ்டரோட பையனை அடிச்சிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிருக்கும். 10வது குறைக்கு மினிஸ்டரோட பையனும் இறந்து போக இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சல்மான் கான் தான்னுட்டு அவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. அதே நேரம் சல்மான் கான் மும்பைக்கு எதுக்காக வந்திருக்காங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 பேரையுமே பார்த்தீங்கன்னா கொல்லணும்னு நினைப்பாங்க. அப்படி அந்த 3 பேரையும் சல்மான் கான் சத்யராஜ் கிட்ட இருந்து காப்பாத்தினாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே. இந்த படத்தோட கதையில லாஜிக் இல்லாட்டாலும் பார்க்குற நமக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ போரிங்கா இருக்காது. சல்மான் கானோட நடிப்பும் சரி, ஆக்ஷன் சீன் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சல்மானுக்குன்னே மாஸ் டைலாக் இருக்கும். ஆனா இந்த படத்துல அப்படி எதுவுமே இல்லைங்க. அதுதான் கொஞ்சம் ரசிகர்களுக்கு வருத்தமா இருக்கும். அதே நேரம் ரம்ஜானுக்கு யார் படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம சல்மான் கான் அவங்களோட படத்தை தாராளமா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச ராஷ்மிகாவா இருக்கட்டும், சத்யராஜ் அவங்களோட நடிப்பா இருக்கட்டும், காஜல் அகர்வால் இன்னும் நடிச்ச பல கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிஷோர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல சாங்ஸ் பத்தி சொல்லணும்னா சில சாங்ஸ் இந்த படத்துல கேட்க ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட கதை சொல்லிக்கிற மாதிரி எது புதுசா எதுவும் இல்லைனாலும் இந்த படத்தை சல்மான் கானோட நடிப்புக்காக தாராளமா நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.